என்ன? அந்த போர்டை பாத்தியா? அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியா? இந்த காரை நான் விற்க போறேன். 40,000 ரூபாய் பணம் கிடைக்கும். அதை வச்சு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறேன். லட்ச லட்சமா சம்பாதிக்க போறேன். ஆனா காரோட ஆர்சி புக் அப்பா கிட்ட இருக்கு. ஹலோ சந்துரு. ஹலோ. சாருனே கூப்பிடலாம், பரவாயில்ல. கமான். யாரு? சந்துருவா? சாட்சாத் உன் பிள்ளையே தான். தங்கப்பா, தங்கப்பா. சந்துரு, நீ சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டா நான் கிண்டல் பண்றதா நீ நினைப்ப. நான் ரொம்ப சௌக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்கேன்னு சொன்னா உங்களை கேலி பண்றதா நீங்க நினைப்பீங்க. அந்த பொண்ணு இன்னும் உன் கூட தான் இருக்கா இல்லையா? ஆமா. அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்ல. ஓஹோ, கல்யாணம் பண்ணிக்காமையே குடும்பம் நடத்துறியோ? மிஸ்டர் சந்துரு, சட்டப்பூர்வமா அது பெரிய குத்தம், தெரியுமா? நீங்க பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நினைச்சேன். பட் யூ ஆர் a very good legal advisor. என்னங்க பேசிட்டே இருக்கீங்க? சந்துரு டிஃபன் சாப்பிட்டோம், கூட்டிட்டு வாங்க. வா சந்துரு. உங்க அம்மா கூப்பிடுறாடா. சந்துரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் டிஃபனாவது சாப்பிட்டுப்பா. டேய், ஆசையா அன்பா பாசத்தோட கூப்பிடுறாடா. அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. ஏன்னா அவ தாய் இல்லையா? அவ பரிமாறி நீ கொஞ்சம் சாப்பிட்டா கூட சந்தோஷத்துல பூரிச்சு போயிடுவாடா. வாடா. சந்துரு, நீ ரொம்ப இழைச்சு போயிட்டப்பா. உன்னை பாக்குறப்ப மனசு சங்கடமா இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுப்பா. நீங்கப்பா. ஓகே, நான் கம்பெனி கீப் பண்றேன். கமான். சந்துரு, டிஃபன் நல்லா இருக்காடா? உங்க கையால பரிமாறி இருக்கீங்களேமா. டேய் சந்துரு, கப்பலாட்டமா வீடு இருக்கச்சே நீ ஏண்டா குருவி கூட்டுல அடைஞ்சிருக்கணும்? உனக்கு என்னடா தலையெழுத்து? இந்த வீட்டுக்கு நீ ஒரே வாரிசு. எங்களை பிரிஞ்சு வெளியில நீ ஏண்டா தனியா இருக்கணும்? ஆனா இவ்வளவு பெரிய வீட்டுல 2 பேர் தங்க இடம் இல்லையம்மா. ஜானகி, இவன் பிடிவாதம் இவனை விட்டு போகவே போகாது. அப்பாவுக்கு ஏத்த பிள்ளைன்னு நானும் நிரூபிக்க வேணாமாப்பா? ஓகே. அப்பா ஒரு நிமிஷம். எஸ். என்னுடைய காரை வித்துட்டு சின்ன பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஆர்சி புக் உங்க கையில இருக்கு, அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. அது என்னுடைய, அதை என் பேர்ல வாங்கியிருக்கேன். சந்துரு, என்னைக்கு இருந்தாலும் உதவிக்கு நீ எங்கிட்ட வர வேண்டியிருக்கு. ஐம் சாரிப்பா. இத்தனை நாளா நான் அந்த காரை யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அது என்னுடையதுன்னு தப்பா நினைச்சிட்டேன். யூர் ரைட், இட்ஸ் யோர் ப்ராப்பர்ட்டி. இந்தாங்கப்பா உங்க கீஸ். என்னங்க இது? கூப்பிடுங்க அவனை. சந்துரு, சந்துரு. என்னங்க, நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. பிரமாதமான வரவேற்பு, அற்புதமான டிஃபன். அது சரி, கார் புத்தகம் என்னாச்சு? நித்யா, கார் என்னது இல்ல, அப்பாவுதான். அடுத்தவன் பொருள் நமக்கு எதுக்குன்னு இந்தாங்க உங்க காருன்னு அவர்கிட்டயே கொடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ, கார் இல்லன்னா என்ன, கால் இல்ல. Take it easy. டேய், என்னடா நகை கடைக்கிட்ட நின்னுட்ட? ஒண்ணுமில்ல, நித்யா ஒரு பெண்டன்ட் வச்சிருக்கா, ஆனா அதுக்கு செயின் இல்ல. இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் இல்லையா, மெல்லிசா ஒரு செயின் வாங்கி பிரசன்ட் பண்ணலான்னு. குட் ஐடியா. நித்யா, நித்யா, உன்கிட்ட உங்க அம்மா கொடுத்த டாலர் இருந்தும் அதுக்கு தகுந்த செயின் இல்லாம இத்தனை நாளா உன் கழுத்து வெறும் கழுத்தாவே இருந்தது. நானும் அதுக்கு செயின் வாங்கணும்னு எத்தனையோ தடவை நினைச்சு பார்த்தேன், ஆனா அதுக்கு சந்தர்ப்பம் இன்னைக்குதான் கிடைச்சது. இதோ பாத்தியா, இதுதான் உனக்கு என்னுடைய பிறந்த நாள் பரிசு. சீக்கிரம் போய் டாலர் கொண்டு வா, அதை இதுல கோத்து
அதை என் கையால உன் கழுத்துல மாட்டி விடணும், அதுவும் இப்பவே. அதான் என்னுடைய ஆசை. போய் டாலர் கொண்டு வா. என்ன நித்யா சிரிக்கிற? கமான், போய் டாலர் கொண்டு வா. கொஞ்சம் என்னோட வரீங்களா? இதுல என்ன சஸ்பென்ஸ்? கொஞ்சம் வாங்கலே சொல்றேன். ஓஹோ, இதெல்லாம் பாத்தீங்களா? அந்த டாலரை வித்துதான் சமையலுக்கு வேண்டிய இந்த சாமான்லாம் வாங்கியிருக்கேன். எப்படியோட சன்னா இவ்வளவு நாள் தெரியவே இல்லையே. அதானே எப்படியோட சொன்னாமே. மார்னிங் சார். வெயிட் மிஸ்டர் சந்துரு, இனிமே நீங்க வரக்கூடாது. ஏன்? உங்களுக்கு ஒரு தனி ரூம் அலாட் பண்ணிருக்கேன், ஏர் கண்டிஷனோட. எனக்கு மட்டும் ஏன் சார் இந்த சலுகை? ஏன்னா நீங்க இங்க மேனேஜ் டைரக்டரோட ஒரே சார். நோ, நான் இங்க ஒரு சாதாரண கிளார்க். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களால அப்படி ஒத்துக்க முடியாது. சார், என்னையும் மத்தவங்க மாதிரி ட்ரீட் பண்ணுங்க ப்ளீஸ். ஐ எம் வெரி சாரி. இனிமே என்னால வேலை கொடுக்கவோ இல்ல வேலை வாங்கவும் முடியாது. என் மனசாட்சி அதை ஏத்துக்காது. அப்போ யூ ஆர் அவர் பாஸ், தட் இஸ் அவர் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இந்த சூழ்நிலையில நான் இங்க வேலையை பாக்குறதுல அர்த்தமே இல்லை. சார், நான் என் வேலையை இப்பவே ராஜினாமா செய்யறேன். ஹாய் சந்துரு. என்னடா மணி 3 தான் ஆச்சு, அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து வந்துட்டேன். எங்க உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லையே? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. டேய் திலீப், நான் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டேன். என்னது? அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய எனக்கு இஷ்டம் இல்ல. காரணம் உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. என் ராஜினாமாக்கு என் மனசுதான் காரணம். டேய் ஃபூல், வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கிற இந்த சமயத்துல. டேய், எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு. என்னால 1000 சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சு காட்டுறேன். ஹலோ, வந்து சந்துருவோட அப்பா வேணும். ஓ, நீங்க தான் பேசுறீங்களா? நான் நித்தி பேசுறேன். அதான் நித்யா. உங்க மகன் சந்துரு பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. நீங்க உதவி பண்ண முடியுமா? அவன் எங்க இருக்கான்? பக்கத்துல தான் இருக்காரு. அவனே பேச சொல்லு. என்னங்க, உங்க அப்பா உங்களை பேச சொல்றாரு. எங்க அப்பா கஷ்டமா இருக்கு, பணம் வேணும்னு கேட்டேன். அவனே வந்து பேச சொல்லுன்னு சொல்றாரு. வாங்களேன். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க வீட்டு டெலிபோன் நம்பர் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? திலீப்ப கேட்டேன். என்ன கேட்காம எங்க அப்பாக்கு ஏன் போன்? சந்திரு, என்னால உங்களுக்கு சிரமம். நான் உங்க கூட இருக்கிறதுனால உங்க நிம்மதியே போயிடுச்சு. உங்க அப்பா உங்களை வெறுக்கிறாரு. இந்த கஷ்டம் எல்லாம் என்னால தானே. நான் உங்களை விட்டு போயிடுறேன். நீங்க உங்க வீட்டுக்கு திரும்பி போய் சந்தோஷமா இருங்க. என்ன மறந்துருங்க. சந்திரு, உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. அதான் திரும்பி வந்துட்டேன். சந்திரு, நீ குளிக்க போ, அதுக்குள்ள நான் காஃபி போட்டு வைக்கிறேன். பரவாயில்லைங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா காஃபி போடுவேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. வெந்நீரை கால்ல கீழ கொட்டிக்க போறீங்க. அதெல்லாம் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். ப்ளீஸ். சரி, சரிங்க.
சீக்கிரம் ஓடி வாங்க டாக்டர். வித்யா, சந்திரு சந்திரு என்னாச்சு உங்களுக்கு? call the doctor, call the doctor. சந்திரு என்னாச்சு உங்களுக்கு? சந்திரு வித்யா, stop.